அதனால் இந்த திருவிளக்கு பூஜைக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம். இதில் இந்த விஷ்ணு புராணத்திலேயே அதை இப்போ அந்த புராணம் சின்ன சின்னதாக போட்டாங்க பாகம் பாகமாக. அதெல்லாம் ஒரு 1.5 அடி அகலத்தில் 2 அடி நீளத்தில் இந்த புக்கு இருக்குது. 2 கையிலையும் துவக்க வேணும், போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி அந்த விஷ்ணு புராணம்ங்கிறது அதெல்லாம் பழைய இது. அதில் லலிதா உபாக்கியானம் இது இந்த விளக்கு பூஜையை பற்றி சொல்லுது, கூட்டி தொழிக்கிறத பற்றி சொல்லுது. அந்த எளிதாக போய் மங்களாக இருந்த விளக்க நெய்யை குடிக்கிறதுக்கு போய் அது நெய் குடிக்கையில் தன்னை அறியாத தீண்டி விட்டதுனால எலி லலிதாங்கிற பெரிய சக்கரவர்த்தியினுடைய திருக்குமாரியை வந்து நாடு ஆண்டாங்க. தூண்டி விட்டதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிது அப்படின்னு. அப்புறம் இந்த கோவிந்த நாம சப்தம் நாராயண சப்தத்துக்கு பல தடவை நாம் சொல்லியிருக்கிறோம். ஒரு சிலர் கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த வைபவம் எல்லாம் மறந்து போச்சு. அதுவும் விஷ்ணு புராணத்தில் அஜாமிளன் உபாக்கியானம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அது வருது. அது என்னன்னா, இந்த நாராயண நாமம் வந்து ஆச்சாரியன் மூலியமா உபதேசம் வாங்கி அது சொல்றது இந்த பாகவதார் சம்பிரதாயம். ரகசிய திரையம்னு 3 மந்திரத்தை உபதேசம் பண்ணுவாங்க. அது இல்லாத இந்த எளிமையாக எல்லாரும் சொல்லிட்டுங்கிறதுக்கோசரம் தான் நம்ம குழந்தைகளுக்கு நாராயணா கேசவான்னு பேர் வச்சா, நாராயணா கேசவான்னு பேர் வைக்கிற தாயி நரகம் புகால்னு ஆழ்வார் சொல்கிறார். அன்னன்னைக்கு பண்ணுற பாவம் போயிருந்தா இந்த நாராயணா கேசவான்னு சொல்கிறது இல்லையா. இந்த அஜாமலம் வைபவத்தில் இந்த நாராயண நாமத்துக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குறார். ஒரு வேத யாக இயக்கியம் பண்ணிட்டு வேத குலத்தில் பிறந்தவன் தான் சமுத்தெடுக்க அந்த யாக குச்சி எடுக்கிறதுக்கு வனத்துக்கு போனவன் அங்கே அந்த வேடுவர்கள் வந்து இந்த குள்ளரிக்காரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி அங்கே வேடுவர்கள் இந்த மது போதையில் கஜமுஜன்னு இருக்கையில் அதை பார்த்து அவியோட ஐக்கியமாகி அந்த வேடுவனுடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்து அங்கேயே காட்டிலேயே ஒரு 5-6 குழந்தைகளை பெற்றிக்கிட்டு இவனுடைய விதிவசம் அந்த கடைசி குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சிருக்கிறான். இவனுடைய அந்திய காலம் வந்துருச்சு. அதாவது சாமானியர்கள் தெரியாத பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ஒன்று, தெரிஞ்ச பண்ணுனா அது ஒரு குற்றம். அதாவது சாமானிய நம்மளாட்டு ஒரு கூலி தொழிலாளியோ குடியானவனோ சட்டம் படிக்காதவனோ இது இப்படி சட்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை பண்ணிட்டோம்னா கோர்ட்லேயே அதுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. அது செய்யாத குற்றத்துக்குமே இப்போ தண்டனை உண்டு. அது சமாச்சாரம், அது வேறு சமாச்சாரம். அது மாதிரி இவன் வேதம் படித்தவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் அவனுக்கு அந்திய காலத்தில் அப்படியே இழுத்திட்டு கிடக்குது. நம்ம 3 குழந்தைக்கு வேறு வேறு வச்சிருக்கிறோம். இப்போ நாம் எல்லாம் வச்சிருக்கிறோமே அந்த மாதிரி கெட்ட போச்சுன்னு இவையெல்லாம் ஒருத்தருமே எட்டி பார்க்கல. அந்த கடைசியாக அவனுடைய அந்த வேதம் இதெல்லாம் படித்து ஒரு புண்ணிய பலம் அந்த கடைசி குழந்தைக்கு நாராயணான்னு வச்சான் பாருங்க. அந்த நாராயணா அந்த பையனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுட்டு அப்படிங்கிறது இல்லை. அந்த கடைசி பையன் எல்லா குழந்தைகளோட வீதியில் விளையாடிட்டு இருக்கிறானா. நாராயணா அப்படின்னு தன்னுடைய பையனுக்கு அந்த அஜாமலை அப்பேற்பட்ட பாவம் பண்ணணும் போட்டானா. அந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்களா, டே ஒப்ப சாவ கிடக்குறாரு, ஏதோ உன்னை கூப்பிடுறாரு போ அப்படின்னு சொல்லி. அவன் அங்கிருந்து வர்றதுக்குள்ள இவனுக்கு அந்திய காலமாகி போச்சு. அங்கிருந்து வைகுந்தத்திலிருந்து விஷ்ணு பாசகர்கள், அதாவது விஷ்ணு தூதர்கள், இவன் பண்ணின பாவத்துக்கு இவனை உயிர் அப்படியே பயங்கரமாக மரண பயம், மரண வலின்னு சொல்லுவாங்க. அதை அந்த உயிர் உழைவு ஐயோ ஐயோ அப்படின்ட்டு ஒரு சிலர் விடுவாங்க. ஒரு சிலரும் வெள்ளரி செடியில் கொடியில் இருந்து பழம் அப்படியே கலந்து போயிடும். அந்த அப்படியே நரம்பெல்லாம் விட்டு போயிடும். அந்த வெள்ளி பழம் வெள்ளாமல் பண்ணி தான் தெரியும், குறிக்காதே அதே விட்டு போயிடும். அது மாதிரி அந்த ஆத்மாவை உடலிலிருந்து வலி இல்லாத எடுக்கிறது, பிச்சை எடுக்கிறது தான் இந்த மரண வேதனையை கொடுக்கறது. மரண வேதனைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிச்சைட்டு போகலாம்னு இவன் மன்னன பாவத்துக்கு யமதூதர்கள் வந்து நிற்கிறாங்க. இந்த நாராயணான்னு கடைசி சத்தம் சொன்னதுக்கு வைகுந்தத்திலிருந்து விஷ்ணு தூதவர்களும் வந்து நிற்கிறாங்க. இவையெல்லாம் இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு இப்படி 2 ஒன்னோடன்னு பார்த்து அவங்களுக்குள்ள தூதர்களுக்குள்ளே பேசிக்கல. நீங்கள் எதுக்கு வந்தீங்க விஷ்ணு வாசத்துக்கு, இந்த மாதிரி இவன் ஏகப்பட்ட பாவம் பண்ணி இருக்கிறான், அதனால் நாங்கள் இவனை மரண வேதனையை கொடுத்து யமலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம்னு வந்திருக்கோம்.
எங்க எஜமானர் வைகுந்தத்திலிருந்து உத்தரவு போட்டிருக்கிறாரு. இவன் ஆத்மா பிரிகிற போது அந்த கடைசி நேரத்தில் நாராயணான்னு கூப்பிட்டான். அதனால நான் எங்களை போய் இவனை அழைச்சிட்டு வர சொன்னார் வைகுந்தத்துக்கு அப்படின்னு. இவங்க 2 பேர்த்துக்கு அவ்வளோ ஒரு வாக்குவாதம் வந்து கடைசியில் எமன்கிட்ட போய் அவங்க சொல்லி எமன் சொல்கிறா, யார் இந்த சங்கு சக்கரம் வச்சிருக்கிறாங்களோ நாராயண பக்தர்களோ அவங்களுக்கு அந்திகாலம் வந்துட்டா கூட தேவரீர் இந்த பூலோக வாசத்தை விட்டு வைகுண்ட வாசத்துக்கு நீங்கள் எழ வேணும், டைம் வந்துருச்சு அப்படின்னு அது ஒரு பெரிய அதிகாரியவோ அரசியல்வாதியவோ கைது பண்ணுறவோ போலீஸ்காரர் எப்படி சொல்கிறாங்க, அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு. அந்த மாதிரி பக்தர்களுக்கும் பாமரர்களுக்கும் உள்ள வித்தியாசமாட்ட அந்த பக்தர்களாக அப்படி அழைச்சிட்டு போவாங்க. அப்படி இந்த அஜாமலனை அழைச்சிட்டு போனாங்க. என்ன ஒரே காரணம், இந்த நாராயண நாமத்தை சொன்னது தான். இந்த பாமரர்களும் சாமானியர்களும் இந்த நாராயண நாமத்தை சொல்ல வேணும். நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணங்கிற நாமம் பரவ வேணும் அப்படின்னு. இது இப்போ நாம் தெரிஞ்சு பண்ணணுமோ தெரியாத பண்ணணுமோ, அதாவது விபரீத ராஜயோகம்னு ஒன்று, ஒரு ஆபத்தில் கூட ஒரு யோகம் வருமா. அதாவது ராஜா கப்பலில் போயிட்டு ராஜாவுடைய குழந்தை தவறி கடலில் விழுந்துருச்சு. சிப்பாயி நம்மளை குதிச்சு எடுக்க சொல்லுவாங்க, நாமளுக்கும் உயிர் போயிருக்கும்னு பக்கத்துல நின்று ஒருத்தர் பிடிச்சி தள்ளி விட்டானே, சிப்பாயி தான் குதிச்சான்னு ராஜா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் எப்படியோ அவன் விதி வேஷத்தில் குழந்தைய தூக்கிட்டு மேலே வந்துட்டான். இவன் குழந்தையை காப்பாற்ற வேணும்னா இந்த நம்மளாட்டு நிற்கிறாரு கடலில் குதிக்கல, இந்த சிப்பாயி தள்ளி விட்டான். அதுக்கோசரம் அவன் குதிச்சு எப்படியோ குழந்தையை காப்பாற்றிட்டு வந்துட்டான். அவனுக்கு அந்த ராஜா நாட்டிலேயே பாதி நாட்டை கொடுத்து நம்மளோட ராஜகுமாரனை காப்பாற்றி நம்மளோட வம்சவிருத்தி பண்ணினேன்னு அந்த மாதிரி விபரீதமா நாம் இந்த சம்பிரதாயத்தில் ஞானமும் அனுஷ்டானமும் நன்றாக உடையவர்களுக்குத்தான் வேதகவாட பிரானார் பிரமகுருவாக வருவார்னு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. நாம் அதாவது ஆத்மாத்மாவோ தெரிஞ்சோ தெரியாதையோ விட்ட குறையோ சொட்ட குறையோ தெரியல ராமா கோவிந்தான்னு பஜனை கோயிலிருந்து சொல்லிட்டு இருந்ததுனால நம்மளோட படிச்சீவோ பணக்காரர்கள் விஷயம் தெரிஞ்சவர்கள் சம்பிரதாயத்தில் ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வள்ளலாரும் சொன்னார், பச்சை தண்ணீர் விளக்கரிச்சு வள்ளலாரும் சொன்னார், கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன் என்ன சொல்றாரு. ஆன்மீகத்தை பற்றி எல்லாம் சொல்றார். அதாவது மனித உயிர்களுக்கு மட்டும் இரக்கம் காட்ட மாட்டாங்க, எல்லா ஜீவன்களுக்கும் இரக்கம் காட்டுங்க. அந்த உயிர் உள்ளதுக்கு மட்டும் இல்லாத செடி கொடிகளுக்கும் காட்டுங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அப்படி மழை இல்லாத பயிர் வாடிச்சா அதை பார்த்துட்டு ஐயோ இது இப்படி வாடுதே அப்படின்னு அவ்வளோ ஒரு இறக்க சுகமான உள்ளவரும் வள்ளலார். அவரே முயற்சி பண்ணி பார்த்துட்டு கடைபிடித்தேன் கொள்வார் இல்லையேன். சாமானியர்களை அரியன்ற பேரரவம் கேட்கலையோ பே பண்ணேன்னு ஆண்டவர் தாயார் பாகவதாரி சொல்லி எல்லாத்துக்குமே சொல்றார். எந்திரிக்கையிலேயே அரியறின்னு 7 தடவை சொல்ல வேணும். இப்போ எந்திரிச்சு கீழே வைக்கையில பூமாதேவி கும்பிட்டுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம்னு தான் என் அடியே எடுத்து வைக்க வேணுமா. அவ்வளோ ஒரு புனிதமான ஆண்டாள் அந்த காலத்திலேயே வேதம் சொல்லி இருக்குது. ஸ்ரீரங்கத்துக்கு வடநாட்டில் இருக்கிறவங்க ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம்னு தான் காலை எடுத்து வைக்க வேணும். அதுதான் பூலோக வைக்கும். ராமநாத श्रीकांताय कल्याण कांताय कल्याण नारायण प्रणिवासाय शंभकुमाराय मंगलम कांताय कल्याण प्रणिवासाय राधा कृष्णाय मंगलम कांताय कल्याण प्रणिवासाय वराहाय मंगलम कांताय कल्याण श्री प्रणिवासाय तिमरताय मंगलम कांताय कल्याण सुदर्शन प्रणिवासाय लक्ष्मी हयग्रीवाय मंगलम नारायण माधव गोविंद कृष्णदेव मधुसूदना त्रिविक्रमा वामन वेदरा ऋषिकेश पद्मनाभ दामोदर नरसिंह भक्तवत्सला प्रणताम अखिलांड कोटि ब्रह्मांड नायक श्रीदेवी भूमानि